நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். இந்த தொடரில் நாம் இன்னைக்கு பிரண்டை பற்றி பார்ப்போம். பிரண்டை துவையல்ங்கிறது பழைய முன்னோர்கள் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, எலும்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்பு முறிவுக்கு மேலுக்கு கட்டு போடுறதுக்கு மேல் பூச்சிக்கு இந்த பிரண்டை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கால்சியம் சத்து இதில் அளப்பரிய அளவுக்கு கொட்டி கிடக்கிறதுனால இது எலும்பு முறிவுக்கு ஆளானவங்க, எலும்பு பலகீனமாக உள்ளவங்களுக்கு இந்த பிரண்டை ரொம்ப உதவியாக இருக்கும். எலும்பை பலமாக்கும், ஜீரண சக்தியை மேம்படுத்தும், கண் ஒளியை மேம்படுத்தும், மூளையின் செயல்திறனை மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் அதிகரிக்க செய்யும். அதோட பல் விளக்கும் போது சிலருக்கு ரத்தம் கசியும். அதுபோல் பிரச்சனை உள்ளவங்க அந்த பிரண்டையை உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த பல்லுலேருந்து கசியக்கூடிய அந்த ரத்த கசிவு நின்றுடும், சரியாயிடும். சரி, இந்த பிரண்டையை எப்படி செய்யறதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியல. ஏன்னா அதை நம்ம தொடர்ச்சியாக செய்யாம விட்டதன் விளைவு அதை எப்படி சமைப்பது, துவையலாக எப்படி செய்யறதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியறதில்ல. தவறாக செய்கிறதுனால அரிப்பு, அதை சாப்பிடும்போது நாக்கு நமிக்கிறது சொல்லுவாங்க. அதை சமைக்க செய்யும்போது கையெல்லாம் அரிக்குது நமிக்குதுன்னு சொல்லுவாங்க. மேலும் துவையலாக செய்யும்போது அதில் புளியை சேர்க்கறதுனால அதோட மருத்துவ குணமும் மட்டுப்படும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் இப்போ பிரண்டை பருப்பு பொடின்னு வந்துடுச்சு. அதில் இந்த புளிக்கெலாம் வேலை இல்லை. அதே போல் கை அரிக்குதுன்ற சிக்கலும் அதில் கிடையாது. அதை பக்குவமான முறையில் செய்யலைன்னா நாக்கு அரிக்கும் அல்லது தொண்டை எரியுன்ற அந்த சிக்கலும் அதில் இல்லை. அதனால் இந்த பிரண்டை பருப்பு பொடியை வாங்கி தினசரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி, மதியம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி முந்திலாம் கொஞ்சம் பருப்பு பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. அல்லது வெறும் பருப்பு மசியலை போட்டு அதில் நெய்யை போட்டு சாப்பிடுவாங்க. இப்போவும் கூட சில பாரம்பரியமான ஹோட்டல்களில் மதிய சாப்பாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா பருப்பு பொடி, நல்லெண்ணெய் தராங்க, சில இடத்துல நெய்யும் தராங்க. அதை சாப்பிட்ற பழக்கம் இருந்தது. அது ரொம்ப உடம்பு நல்லதுன்னு சொல்லி. அந்த பருப்பு பொடின்றதை விட இந்த பிரண்டை பருப்பு பொடின்னு இப்போ கடைகளில் இப்போ நிறைய ஆர்கானிக் ஷாப்லாம் வந்துடுச்சு. மக்களுக்கு நல்ல அளவுக்கு அந்த விழிப்புணர்வு வந்ததும் அதை வணிகமாக ஆக்கி நல்ல வண்ணம் செய்கிறாங்க. இந்த பருப்பு பொடியை நீங்கள் மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூனு அந்த சாப்பாட்டில் போட்டு அந்த சாதத்தில் கொஞ்சம் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ, மரச்செக்கு நல்லெண்ணெயோ போட்டு அதை பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு இதை ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் சொன்னது போல் எலும்பு நல்ல பலமாகும். உடம்புக்கு தேவையான கால்சியம் தாராளமாக இதில் கொட்டி கிடக்கு. அதே போல் சரியாக பசிக்கலைங்கிற தொந்தரவு உள்ளவங்களுக்கு அந்த அஜீரண கோளாறை சரி பண்ணும். கண் பார்வையை கண் ஒளியை நல்ல மேம்படுத்தக்கூடிய ஆற்றலும் அதுக்கு இருக்குது. மூளை செயல்திறனையும் சிறப்பாக மேம்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அற்புதமாக உடம்புல கட்டமைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பிரண்டைக்கு உண்டு. அதனால் இந்த பிரண்டை பருப்பு பொடியை நம்ம தவறாமல் சாப்பிடுவோம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் கூட சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு பருப்பு பொடி எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றாங்க இல்லையா, நெய் ஊற்றி சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அதுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசை டிஃபன்லேயும் சாப்பிட்லாம். அப்போ இதை அடிக்கடி தினசரி உணவில் நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது உடம்பு நல்ல வன்மை பெறும். இந்த நல்ல தகவல் 4 பேருக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி மூக்கில்.